அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மற்றும் பல்வேறு வகையில பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் வீழ்ச்சியில் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான மன வருத்தம், பொருளாதார ரீதியான சிக்கல், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான நன்மையும் முன்னேற்றமும் மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்க போகிறது என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆட்சி பலம் பெற்று சனி, சுக்கிரன், செவ்வாய் என பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் பல விஷயங்கள்ல ஏற்பட்ட தடைகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே 28 முதல் ஜூன் 4 முடிவதற்குள் கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் அமரக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் அகன்று மிக வலுவான நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆயுள்காரகன், கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள், சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வையானது மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளின் மீது படுகிறது. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் ரிஷபராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன. தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
அவற்றிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பையும், உங்களுடைய பலவீனம் பொருளாதார ரீதியான சிக்கல்களை கையாளுவது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும், ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார அமைப்பையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றனர். இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அது மட்டுமல்லாது மிக வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் 31ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய சொந்த பெயரிலேயே புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது முதலும் முடிவும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ரிஷபராசியில் வீற்றிருக்கிறாருங்க. குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது வெகு அளவில் குறைகிறது. குருவுடன் இணைந்து சிறந்த யோக பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றி உண்டு. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்கள் வெகு அளவில் குறைகிறது. எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு. வித்யாகாரகரான புதன், குரு மற்றும் சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து ரிஷபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் மிகவும் வலுவாக குரு, சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக அரசியல், கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவுல வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார். ஆனால் இந்த தருணத்தில் 2லிருந்து 4ஆம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள், சிரமங்கள் விலகும். அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை பல கிரக நிலைகள் வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக வலுவாக சுக்கிரன், வித்யாகாரகரான புதன், சூரியன் மற்றும் குரு என 4 கிரகநிலைகள் இணைந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. சந்திரனும் மிக விரைவில் இந்த வாரத்தின் மத்திய பகுதியில மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி பல கிரக நிலைகள் வலுவாக
வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கூட பாருங்க. அதிலும் சூரியன் சந்திரன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்கும் போது 6ஆம் தேதி அமாவாசை தினமானதும் அனுசரிக்கப்படுகிறது. 4 to 6 வரை வலுவாக உச்சம் பெற்றும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பும் 5 கிரகநிலைகளுடைய கூட்டணியும் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய யோகத்தை உறுதிப்படுத்துகிறது. எனவே திட்டமிட்டதை விட இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் விலகி சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் வெகுவளவில் குறைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக சிறந்த நன்மைகள் நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகள்ல உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்க போகிறது. 2இல் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். அரசியல் துறையிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் துறையில் புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்கக்கூடிய குரு சுக்கிரன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் சரி, தொழில் உத்தியோகத்திலும் சரி மிக சிறப்பான வகையில மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதோடு பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவ கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவ கிரக வழிபாடு செய்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவிய நிலையில் மாற்றம் ஏற்பட்டு தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.